7 Day 7 சீரிஸ் டே நம்பர் 4. என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே சேஃபா, ஒருவேளை அவங்க டிலே ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு தான் நம்ம துபாய் கவர்மெண்ட் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் எஸ்க்ரோ அக்கௌண்ட். அப்படின்னா ஒரு டெவலப்பர் 10 ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருந்தா கூட ஈச் அண்ட் எவ்ரி ப்ராஜெக்ட்டுக்கு செப்பரேட் எஸ்க்ரோ அக்கௌண்ட் இருக்கும். அதாவது கஸ்டமர் டு த கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு த டெவலப்பர். ஒன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சர்டிஃபிகேட் வந்தால் மட்டும்தான் இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து டெவலப்பருக்கு இந்த அமௌண்ட் டிரான்சாக்ட் ஆகும். அதுவரை நம்ம போடுற அமௌண்ட் 24% இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுற இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே எஸ்க்ரோ அக்கௌண்ட், அதாவது துபாயோட கவர்மெண்டோட பேங்கோட எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் தான் நம்ம இந்த அமௌண்ட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களை காண்டாக்ட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 70 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் பண்ணால் போதும் துபாயோட பிரைம் லொக்கேஷன், அதுவும் கிரீனஸ் கம்யூனிட்டியில் 38 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டில் வர இந்த கம்யூனிட்டியில் வெறும் 2200 தாங்க டவுன் ஹவுசஸ் அண்ட் வில்லாஸ் வருது. அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு டவுன் ஹவுஸ் சொந்தமாக்கிக்கலாம். அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் தகவலுக்கு திருப்பியும் சொல்கிறேன், என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா திருப்பி பார்க்க முடியாது.